நெப்போலியன். அத்தியாயம் 4. சிறிய கார்பரல், த லிட்டில் கார்போரல். நெப்போலியன் இத்தாலிய போர்க்களத்தில் ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தினான். அது வேகம். எதிரிகள் சுதாரிக்கும் முன் தாக்குவது அவன் பாணி. லோடி என்ற இடத்தில் ஒரு மரப்பாலம் இருந்தது. ஆற்றின் மறுகரையில் ஆஸ்திரிய படை பீரங்கிகளுடன் காத்திருந்தது. அந்த பாலத்தை கடப்பது மரணத்தின் வாயில் நுழைவது போன்றது. மூத்த தளபதிகள் தயங்கினார்கள். ஆனால் நெப்போலியன் குதிரையை விட்டு இறங்கினான். பிரான்ஸ் நாட்டின் மூவர்ணக் கொடியை கையில் ஏந்தினான். வீரர்களே, உங்களுக்கு புகழ் வேண்டுமா? என்னை பின்தொடருங்கள் என்று கத்தினான். குண்டுகள் மழையாகப் பொழிந்தன. புகை மண்டலத்திற்கு நடுவே அவன் ஓடினான். அவரது துணிச்சலை பார்த்த வீரர்கள், தளபதியே செல்கிறார், நாம் சும்மா இருக்கலாமா என்று ஆவேசத்தோடு பாலத்தில் பாய்ந்தார்கள். ஆஸ்திரிய படை சிதறியது. அந்தப் போருக்குப் பிறகு சாதாரண வீரர்கள் அவனிடம் வந்து, நீ எங்கள் தளபதி மட்டுமல்ல, நீ எங்கள் தோழன். எங்கள் செல்லமான லிட்டில் கார்பரல், லிட்டில் கார்போரல் என்று அன்போடு அழைத்தார்கள்.